Hello students, நாம் இன்னைக்கு 12th Zoology Unit 1 Reproduction in Organism bookback question and answers and 1 marks எல்லாத்தையும் ஒன் ஷாட்டா பார்க்கலாம். First question, in which type of parthenogenesis are only males produced? Archaeotochy இந்த parthenogenesisல தான் males produce ஆகுது. Second, the mode of sexual reproduction in bacteria is by conjugation. கான்ஜுகேஷன் இந்த மூலமா தான் ஒரு டியூப் ஃபார்ம் ஆகி அது ரெண்டும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். இதுதான் மோட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. தேர்ட் ஒன், இன் விச் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வேரியேஷன்ஸ் ஆர் சீன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் வேரியேஷன் பார்க்க முடியும். ஏன்னா பேரண்ட் ஒன்று ரெண்டு பேரண்ட் இருக்கும், மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து சைக்காட், ரெண்டு கேமெட் சேர்ந்து சைக்காட் வரும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வர்றதுலாம் கிளவுன், அதாவது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் பேரண்டா இருக்கும். Fourth one, assertion, in bee society all the members are diploid except drones. Reason, drones are produced by parthenogenesis. அதாவது பி சொசைட்டில ட்ரோன்ஸ், அதாவது மேல் பீஸ்லாம் மட்டும்தான் டிப்ளாய்டா இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா மிச்சதெல்லாம் டிப்ளாய்ட் எக்ஸப்ட் ட்ரோன்ஸ். அதாவது ட்ரோன்ஸ் வந்து மோனோப்ளாய்டு, அதாவது என் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 16 தான் வச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து எக் ஃபெர்டிலைஸ் ஆகாத எக்ல இருந்து ஹேட்ச் ஆகி வர்றது தான் இந்த ட்ரோன்ஸ். அண்ட் ட்ரோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை பார்த்தினோஜெனிசிஸ். அதுதான் கரெக்டான ரீசன். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. Assertion reasonல second one, offspring produced by asexual reproduction are genetically identical to the parent. Asexual reproduction involves only mitosis and no meiosis. ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல கிளவுன் செராக்ஸா தான் அப்படியே இருக்கும் ஒழிய நம்ம வந்து அதுல வேரியேஷன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அதுல வந்து மைட்டோசிஸ், அடிஷன் ரிடக்ஷன் தான், அடிஷன் டிவிஷன் தான் நடக்கும் ஒழிய நோ மியாசிஸ் occurs. Fifth one, இது கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட நாம போயிட்டோம். நேம் அண்ட் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இஸ் இட் செல்ஃப் a mode of reproduction. பாக்டீரியா, அமீபா, அதுல செல் டிவிஷன் ஆகிறதே அது வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன் தான், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செல் டிவைட் ஆகிறது ஒரு மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். எதுலன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பாக்டீரியா அண்ட் அமீபா. Sixth one, name the phenomenon where the female gamete directly develops into a new organism with an avian example. அதாவது ஃபீமேல் கேமெட் அப்படியே டைரக்டா ஒரு நியூ ஆர்கானிசமா டெவலப் ஆகுற ஃபினாமினான்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தினோஜெனிசிஸ். எக்ஸாம்பிள் டர்க்கி. Seventh one, what is parthenogenesis? Give two examples from animals. Development of an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. அதாவது ஒரு எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகாம ஹேட்ச் ஆகி வர்றது வந்து பார்த்தினோஜெனிசிஸ் சொல்லுவாங்க. பார்த்தினோஜெனிசிஸ் இஸ் ஆஃப் டூ மெயின் டைப்ஸ், நேம்லி நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸ் ரெண்டு வகை, அது வந்து நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸும் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹனிபீஸ் அண்ட் கேல் ஃப்ளை. Question, which type of reproduction is effective, asexual or sexual, and why? Sexual reproduction produces variation in the offspring. அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். மேல் பேரண்ட்ல இருந்தும் ஃபீமேல் பேரண்ட்ல இருந்தும் ரெண்டு விதமான கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி ரெண்டோட ஜீன்ஸ், புது ஜீன்ஸ் வர காரணமா இருக்கும். சான்சஸ் ஆஃப் ஹேவிங் ஜீன்ஸ் ஆஃப் போத் பேரண்ட்ஸ், whereas in asexual reproduction there is no variation, the offspring will be identical to only one of the parent. அதாவது asexual reproductionல பார்த்தீங்கன்னா நோ வேரியேஷன் இருக்காது, அப்படியே பேரண்டோட ஐடென்டிக்கல் காப்பி, செராக்ஸ் காப்பியா இருக்கும். Thus sexual reproduction is said to be more effective than asexual reproduction. அதனால sexual reproduction தான் effective. Ninth question, the unicellular organism which reproduce by binary fission are considered immortal. Justify. அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், சிங்கிள் செல் வச்சிருக்க ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடக்ஷன் பைனரி ஃபிஷன் மூலமா பண்ணுது. இது வந்து இம்மார்டல், அதாவது அழியவே அழியாது, சாகவே சாகாதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஜஸ்டிஃபைன்னு கேட்டிருக்கேன். In binary fission, the single parental organism divides into two offs and each off forms a daughter individual. அதாவது பைனரி ஃபிஷன் அப்போ பேரண்ட் ஆர்கானிசம் ஒரு செல் இருக்கும்ல, அந்த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட் ஆகுது, ரெண்டு ஆஃபா டிவைட் ஆகுது அண்ட் ரெண்டு ஆஃபும் புது செல், புது ஆர்கானிசம் ஆகுது, அதாவது டாட்டர் இண்டிவிஜுவல் அதோட ஆஃப் ஸ்பிரிங்கா மாறுது. பேரண்ட் செல் டஸ் நாட் டை பிகாஸ்
but it becomes a part of the daughter cells formed. இந்த parent cell வந்து சாகாது, ஏன்னா அந்த parent cell தான் பிரிஞ்சு இப்போ daughter ஆகுது. This means that the same organism keeps splitting into new young ones. So there is no way we could say that the organism has died. Thus, the unicellular organism which reproduce by binary fission are considered immortal. Example, amoeba, bacteria. அதாவது இந்த பேரண்ட் ஆர்கானிசம்ல இருந்து அது ஸ்பிளிட் ஆகி போறனால இந்த பேரண்ட் ஆர்கானிசம் அழியவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல இருந்து தான் ஸ்பிளிட் தான் ஆகுது. அது வந்து வேற விதமான ரீப்ரொடக்ஷன் பண்ணல, ஸ்பிளிட் ஆகி ஆஃப் ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வந்து இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பைனரி ஃபிஷன்ல வந்து கன்சிடர் அஸ் இம்மார்டல். அதாவது இந்த பேரண்ட் ஆர்கானிசம் சாகவே சாகாது, அதுக்கு பதிலாக ஸ்பிளிட் ஆகி அதோட ஆஃப் ஸ்பிரிங்கா ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா அண்ட் பாக்டீரியா. 10th question. Why is the offspring formed by asexual reproduction referred as a clone? அதாவது asexual reproduction மூலமா வர்ற ஆஃப்ஸ்பிரிங்கை ஏன் clone அப்படி சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. Asexual reproduction involves a single parent. அதாவது asexual reproductionல ஒரே ஒரு parent இருந்தா போதும். Offspring produced by asexual reproduction are morphologically and genetically similar. இதுதான் முக்கியம். மார்பாலஜிக்கலாவும் ஜெனட்டிக்கலாவும் அதோட பேரண்டோட எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் த பேரண்டா இருக்குது. ஸோ வந்து asexual reproductionல வர்ற ஆஃப்ஸ்பிரிங்கை கிளவுன்னு சொல்றாங்க. 11th question. Give reasons for the following. Some organisms like honeybees are called parthenogenetic animals. Give reason. Development of an egg into a complete individual without fertilization is known as parthenogenesis. அதாவது ஒரு எக் வந்து கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா டெவலப் ஆகுது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், இதுதான் பார்த்தினோஜெனிசிஸ் சொல்றாங்க. It is of two types. Natural parthenogenesis occurs in nature in many animals such as honeybees. Natural parthenogenesis தான் இந்த honeybees நடக்கும். In honeybees, fertilized eggs, zygotes, develop into queen and workers, whereas unfertilized eggs develop into drones. B subdivision. A male honeybee has 16 chromosomes, whereas its female has 32 chromosomes. Give reason. In honeybees, the normal chromosomal number in a cell is 2n, is equal to 32. Gametes, sperms and egg, will have only n 16 chromosomes since they are haploid. The female bees are formed by fertilization of gametes. Sperm plus egg is equal to 2n. Therefore, they have 32 chromosomes. Since the drones are formed from unfertilized egg, they have only 16 chromosomes. Gametesக்கு பொதுவா n number of chromosome இருக்கும். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 குரோமோசோம்ஸ் இருக்கும் ஒரு கேமெட்டுக்கு. ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்குக்கு, ஸ்பெர்ம்ஸுக்கு 16 குரோமோசோமும் எக்குக்கு 16 குரோமோசோமும் இருக்கும். இந்த எக்ல இருந்து டைரக்டா மேல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அதுக்கு 16 குரோமோசோம் தான் பெருசான பருவம் இருக்கும். பட் ஃபீமேல் வந்து ஃபெர்டிலைசேஷன் மூலமா ஸ்பெர்ம் எக் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணனால 32 குரோமோசோம் இருக்கும். 12th question. Differentiate between the following. A subdivision. External and internal fertilization. External fertilization, the fusion of male and female gametes, takes place outside the body of female organism in the water medium. External fertilization அப்போ male gametum female gametum outside the body of female organismத்துல fuse ஆகுது. Example பார்த்தீங்கன்னா sponges, fishes and amphibians. Internal fertilization, the fusion of male and female gametes, takes place within the body of female organism. அதாவது மேல் கேமெட்டும் ஃபீமேல் பாடிக்குள்ள வச்சு ஃபியூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள்ஸ் ரெப்டைல்ஸ், aves and mammals. B subdivision. Regeneration in lizard and planaria. Regeneration in lizard. Epimorphosis is the replacement of lost body parts. Restorative regeneration, severed body parts can develop. எபிமார்போசிஸ்ல லாஸ்டான பாடி பார்ட்ஸ் மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகும். அதாவது எந்த பாடி பார்ட் நம்ம சிவியர் ஆயிருக்கோம், நம்ம லிசார்ட்ல வந்து வாலை வெட்டி விட்டா வால் மட்டும் தான் வளரும். பட் ரீஜெனரேஷன் இன் பிளனேரியா, இன் மார்பலாக்சிஸ், the whole body grows from a small fragment. இந்த மார்பலாக்சிஸ் டைப்ல
whole bodyயே ஒரு small type of fragment body partல இருந்து produce ஆகும். Each piece can regenerate the lost parts and develop into a whole new individual. ஒவ்வொரு பீஸும் regenerate ஆகி அது புது இண்டிவிஜுவலா டெவலப் ஆகும். இதுதான் ரீஜெனரேஷன் இன் பிளனேரியா. இதுல இந்த ரீஜெனரேஷன் பேர் மார்பலாக்சிஸ். இன் லிசார்ட்ல நடக்கிற ரீஜெனரேஷன் பேர் எஃபி மார்போசிஸ். 13th question. How is juvenile phase different from reproductive phase? Juvenile phase or vegetative phase is the period of growth between birth of the individual up to reproductive maturity. ஒரு birth of the individual இருந்து reproductive maturity வரைக்கும் இருக்கிற period of growth தான் juvenile phase ன்னு சொல்றாங்க. Reproductive phase or maturity phase, the organisms reproduce and their offsprings reach maturity period. எப்போ ஒரு ஆர்கானிசத்தால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அப்போ அது வந்து reproductive phase ன்னு சொல்றாங்க. 14th question. Explain the different kinds of syngamy in living organism. Different kinds of syngamy, fertilizations, are prevalent among living organisms. Autogamy. The male and female gametes are produced by the same cell or same organism and both the gametes fuse together to form zygote. அதாவது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒரே ஒரு ஆர்கானிசத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி அது ரெண்டு ஃபியூஸ் ஆகி சைகாட் ஆகுது. இது வந்து எதுல பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா பாராமீஷியத்துல. Exogamy. The male and female gametes are produced by different parents and they fuse to form a zygote. So it is biparental. Example, human being, dioecious and unisexual animals. Exogamy na the male gamete to female gamete வேற பேரண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மேல் பேரண்ட்ல இருந்து மேல் கேமெட்டும் ஃபீமேல் பேரண்ட்ல இருந்து ஃபீமேல் கேமெட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகி அது ரெண்டும் சைகாட் ஆகுது. அதனால இது பை பேரண்டல். ரெண்டு பேரண்ட் இருக்கனால பை பேரண்டல் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். Hologamy. In lower organisms, sometimes the entire mature organisms do not form gametes, but they themselves behave as gametes, and the fusion of such mature individuals is known as hologamy. Example, trichonympha. சில லோவர் ஆர்கானிசத்துல அதால கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்கானிசமே கேமெட்ஸா ஆக்ட் ஆகி ரெண்டு கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி சைகாட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த சைகாட்ல இருந்து இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ஹோலோகாமின்னு சொல்றாங்க. Paidogamy. It is a sexual union of young individuals produced immediately after the division of adult parent by mitosis. அதாவது அடல்ட் பேரண்ட்ல இருந்து மைட்டோசிஸ் மூலயமா டிவைட் ஆகிற இண்டிவிஜுவல் டாட்டர் இண்டிவிஜுவல் செக்ஷுவல் யூனியன் வைக்குது. இது வந்து ஒரு விதமான ஃபெர்டிலைசேஷன். இதையே பெய்டோகமின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் actinophores. Merogamy. The fusion of small-sized and morphologically different gametes takes place. Example, protozoa. மார்பாலஜிக்கலா டிஃப்ரெண்டாகவும் ஸ்மால் சைஸாகவும் இருக்கிற கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறத வந்து மீரோகேமின்னு சொல்றாங்க. Isogamy. The fusion of morphologically and physiologically identical gametes is called isogamy. Example, monocystis. மார்பாலஜிக்கலாகவும் பிசியாலஜிக்கலாகவும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்க கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது வந்து ஐசோகமின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், மோனோசிஸ்டிஸ். ஆன்ஐசோகமி. ஆன்ஐசோகமி பார்த்தீங்கன்னா ஐசோகமிக்கு அப்படி டிஃப்ரெண்ட். The fusion of dissimilar gametes is called anisogamy. Anisogamy occurs in higher animals but is customary to use the term fertilization instead of anisogamy or syngamy. Example, higher invertebrates and all vertebrates. Thank you.